கலைஞர் எனக்கு தெரிந்த வரைக்கும் நான் கலைஞரோட 50 ஆண்டுகளாக பழகினேன். ஸ்டாலின் அவர்களோட 40 ஆண்டுகளுக்கு மேல பழகினேன். ஜெயலலிதா அவர்களோட 92லேருந்து பழகினவன். மோடி அவர்களோட 2012லேருந்து பழகினேன். நான் ரொம்ப அளவுக்கு அதிகமான நேர்மையா இருந்ததுனால தான் என்னை எந்த கட்சியிலையும் வச்சுக்கல, வெளில அனுப்பிச்சிட்டாங்க. அதனால்தான் இனிமே எனக்கு எந்த கட்சியும் வேண்டாம் அப்படின்னா நான் திமுகல சேர்ந்துட்டேன் நிறைய பேர் நினைக்கிறாங்க. இல்ல, நான் திமுகவுக்கு ஆதரவாளர். மாண்புமிகு தமிழக முதலமைச்சருக்கு மனதுக்கு நெருக்கமான ஒரு நண்பனாக இருக்கிறேன். இது எனக்கு வாழ்க்கையில பெருமையாக இருக்கும். நீங்க மயிலாப்பூர்ல நிக்க போறீங்களான்னா, நான் எங்க வீட்டு வாசல் நின்னாலே மயிலாப்பூர்ல நிக்கிறது தான். ஏன்னா என் வீடே மயிலாப்பூர்ல தான் இருக்கு. நான் எதுக்கு மயிலாப்பூர்ல நிக்கணும்? ஏற்கனவே கட்சிக்கு உழைச்சவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க, அவங்க நிக்கட்டும். அவங்களுக்கு நான் போய் பிரச்சாரம் பண்றேன். எனக்கு தமிழகம் முழுவதும் திமுகவுக்காக இந்த தடவை நான் பிரச்சாரம் பண்ணி நான் திமுக வெற்றி பெறுவதற்கு ராமருக்கு அணில் உதவின மாதிரி என்னுடைய உதவி இருக்கும். இந்த இடத்துல பாருங்க, எனக்கு ஒரு எக்ஸ்ட்ரா சீட்டு கொடு, எனக்கு எக்ஸ்ட்ரா சீட்டு கொடுன்னு கேட்டாங்க. ஆனா கமலஹாசன் வேண்டாம், எனக்கு என்னால உங்களுக்கு சிரமம் வேணாம், அதான் பெருந்தன்மை, அரசியல் நாகரிகம். இந்த 2 சீட்னால என்ன வந்துட போகுது அப்படின்னு அவர் நினைச்சாரு. வேல்முருகன் பாருங்க, அதே சமயத்துல ஒரே ஒரு சீட்டு வாங்கிக்கிட்டு கமிட்டிலெல்லாம் சேர்மனாக இருந்தவர் சவால் விடுறார். இதுக்கே 2 வாரம் முன்னாடி அசம்பிளியில அப்படி வாயில ரத்த வர மாதிரி புகழ்ந்து பேசுறாரு முதலமைச்சர். அவருக்கு 2வது சீட்டு இல்லைன்னு மறுபடியும் வாயில ரத்த வர மாதிரி கெட்ட வார்த்தையில தேவையில்லாத அசிங்கமா பேசுறாரு. எதுக்கு? அப்போ அந்த நம்முடைய வேல்முருகனுக்கு அவ்வளவு பெரிய மக்கள் சக்தி இருந்தா அவரே பண்ருட்டில சுயேட்சையா நின்று ஜெயிக்கட்டுமே. அவருடைய சாதனை என்ன? டோல்கேட் அடிச்சு உடைச்சதுதான். வேற என்ன சாதனை? அவர் எங்க இருந்து வந்தார்? பாமக இருந்து வந்தார். ராமதாஸ் ஐயா கிட்ட இருந்தானே வந்தாரு. ராமதாஸ் அவர்களுக்கும் அவர் மகனுக்கும் சண்டை இருக்கு. ஆனா வன்னியர்களாக இருப்பவர்கள் யாருமே தந்தையை அவமதியாரை செய்யும் மகனை மதிக்க மாட்டார்கள்.